ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சுபா வீட்டு சமையலில் என்னோட மகன் நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச சிக்கன் சப்பாத்தி ரோல் செய்ய ஆரம்பிச்சிட்டான். நான் சிக்கனை கழுவி கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு விரவி கொடுத்துட்டேன். அவன் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கூடவே 1 ஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 1/2 கப் கெட்டி தயிர், கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை கையில் நல்லா கசக்கி சேர்த்துக்கிட்டான். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 15 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டான். ஒரு பேனில் கொஞ்சம் சமையல் எண்ணெய் ஊற்றி சூடானது 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு கூடவே ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டான். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு தக்காளியையும் பொடி பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டான். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு மசாலா போட்டு ஊற வச்ச சிக்கனை அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருந்தான். சிக்கன் நல்லா வதங்கி வெந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கிட்டான். கூடவே ஒரு முட்டையை பவுலில் உடச்சி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டான். தோசை தவாவை அடுப்பில் வச்சு சூடானதும் எண்ணெய் தடவி சப்பாத்தியை போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு லைட்டாக வெந்த உடனேயே முட்டையை சப்பாத்தி மேலே ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டான். வேக வச்சு எடுத்து வச்ச சப்பாத்திக்கு மேலே பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை பரப்பிட்டு அது கூடவே அவன் ரெடி பண்ண சிக்கனையும் வச்சு அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டான். இந்த ரோல் பண்ண சப்பாத்தி கூட டொமேட்டோ சாஸும் வச்சு அவள் தங்கச்சிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தான். அவள் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுண்ணா அப்படின்னு சொன்னான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய பையன் சமையல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.